கல்யாண வீட்டு பந்திலலாம் முட்டைக்கோஸ் பொரியல் வந்து நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குங்க. நல்லா குழஞ்செல்லாம் போயிருக்காது. நல்லா நறுக்குன்னு இருக்கும். சில பேருக்கு வந்து குழஞ்சா பிடிக்காது. அது மாதிரி தாங்க செய்ய போகிறோம். வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இப்போ பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு வெந்துட்டுருக்குங்க. அதுலேயும் வந்து நல்லா நறுக்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் எடுத்து போட்டுக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கலாம் கூடாதுங்க, வேகக்கூடாது. முட்டைக்கோஸ் வந்து வெந்துடக்கூடாது, குழஞ்சி போயிடும். ஒரு கொதி தான், நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து போட்டு இந்த பாருங்கள், ஒரு கொதி வந்தோன்னே நம்ம அமர்த்திட்டு அப்படியே வடிகட்டிடணுங்க. அந்த வேக்காடே போதும். இந்த பாருங்கள், வடிகட்டியாச்சு. இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி பெருங்காயம் போட்டிருக்கேன், கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். தூள் பெருங்காயம் தான் கரெக்டாக இருக்கும். அதுலேயும் வந்து கொஞ்சமாக கடுகு, உளுந்து போட்ட பின்னாடி இது நல்லா பொரிஞ்ச பின்னாடி நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாங்க. இந்த வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பின்னாடி நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, முட்டைக்கோஸும் கடலைப்பருப்பும் அதையும் எடுத்து போட்டு நல்லா கிண்டி விட்டுருலாங்க. சிம்பிளான ரெசிபிங்க, டக்குன்னு ரெடி ஆயிரும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப குழையாமல் அப்படி நறுக்குன்னு சாப்பிடும்போது சில பேருக்கு வந்து குழஞ்சா பிடிக்காது. இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அது இந்த மாதிரி செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும், டக்குன்னு ரெடி ஆயிடும். நல்லா கிண்டிட்டு இப்போ பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கா. இதில் வந்து இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டோன்னா அருமையான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சில பேர் வந்து தேங்காய் பிடிக்கும், சில பேருக்கு தேங்காய் பிடிக்காது. ஆனால் தேங்காய் போட்டால் இன்னும் தூக்கலாக இருக்கும். நான் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இறக்கணும்னா அருமையான கல்யாண வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. சில இதில் வந்து கூட்டு வைப்பாங்க, இது வந்து பொரியல் சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குது பாருங்கள். நல்ல உதிரி உதிரியாக சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்குங்க. டக்குன்னு ரெடி ஆயிரும். நமக்கு சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு பண்ணுறதுனால அவ்வளோவா முட்டைக்கோஸ் சில பேர் வாயின்னு கூட சாப்பிட மாட்டாங்க. நம்ம பெருங்காயம் போட்டிருக்கோம், லைட்டாக சுடுதண்ணியில் போட்டு அந்த தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு தான் செய்கிறோம். அதனால் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.